10க்கு எவ்வளோ தரலாம் ப்ரோ? நான் சூர்யா ஃபேன். 10 தான் ப்ரோ தெரியும். அப்படிங்களா? 10 தான் ப்ரோ. ஜிகர்தாண்டா அது காப்பி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இல்லை அந்த மாதிரி கிடையாது. ஜிகர்தாண்டோட நல்லா தான் இருக்குது படம். பார்க்கலாம் ஒரு தடவை. பாட்டு ட்விஸ்டெல்லாம் அவ்வளோ பெருசாக இல்லை ப்ரோ. ஒரு ட்விஸ்ட்டு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. பாதி பேருக்கு படம் கதை உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. அங்கே கதை உங்களுக்கு ஃபுல்லாக புரியாது. மகான் பார்த்துட்டு கார்த்திக் சுப்ராஜ் படம் மகான் மாதிரியே இருக்கும்னு நினச்சி வந்துடாதீங்க. படம் நல்லா இருந்துட்டு கார்த்திக் சுப்ராஜ்க்காக பார்க்கலாம். அந்த சினிமா டச்சு கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் எப்போவுமே இருக்கும். அந்த டச் இதில் இருந்துட்டு மற்றபடி கதை வந்துட்டு பிளாட்டு கொஞ்சம் வீக் ப்ரோ. பேசிங் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. லென்த் பிரச்சனை இல்லை, பேசிங் ரொம்ப ஸ்லோவாக போச்சு. செகண்ட் ஹாஃப் சொல்லலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாருங்க பார்க்கலாம். கன்ஃபார்மாக வந்து ஃபேமிலியோட பார்க்கலாம். கப்புள்ஸ்லாம் ஜாலியாக வந்து பார்க்கலாம். லவ் தான் அங்கே மெயினாகவே. சிரிக்கணும் ப்ரோ. படம் சிரிப்பு தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லை ப்ரோ. ஆவரேஜாக இருக்குது. ஒன் டைம் ஒரு வாட்டி பார்க்கலாம். மியூசிக் அதெல்லாம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா, செகண்ட் ஹாஃபில் கதையே லேக் ப்ரோ ஃபுல்லாக. அந்த நல்லா இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை ப்ரோ. கம்பேக் அந்த அளவுக்குலாம் இல்லை ப்ரோ. படம் ஒரு வாட்டி பார்க்கலாம் அவ்வளோதான் ப்ரோ. பிளாக் பஸ்டர் ஹிட் அந்த அளவுக்குலாம் இல்லை. அதுக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும் ப்ரோ. ஃபர்ஸ்டே வந்து பாருங்க நல்லா இருக்கும். நீங்கள் இப்படி எப்படி சொல்ல, ஃபேமிலியாக வந்து பாருங்க. நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இருக்குது. நல்லா இருக்கு. அவ்வளோதான். புரியல. 10க்கா? 10க்கு ஒரு 7. அவ்வளோதான். ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. கார்த்திக் சுப்ராஜ் படம் ப்ரோ. கம்பேக் தான் ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அது மறந்துட்டோம். அவன் மறந்துட்டு தான் வந்திருக்கேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆமாம். கம்பேக் தான். கம்பேக் தான். அவர் படம் ப்ரோ. அவர் சூப்பராக பண்ணிட்டார். அவர் பாட்டெல்லாம் சந்தோஷமே நல்லா பண்ணிட்டார் ப்ரோ. பிஜிஎம் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அந்த சைட் பி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. என்ன சொல்ல வராங்க? கருத்து சொல்ல வராங்களா? கருத்துன்னு இல்லை ப்ரோ. அது ஒரு சின்ன ஒரு பாலிடிக்ஸோட வந்திருக்கு ப்ரோ படம். நல்லா அவர் ஸ்டைலில் எப்படி கார்த்திக் சுப்ராஜ் ஸ்டைலில் அப்படியே பண்ணியிருக்காரு. ஏன்னா கேங்ஸ்டார்ன்ற மாதிரி ட்ரைலர்லாம் கொடுத்துருந்தாங்க. இல்லை லவ்வும் இருக்குது ப்ரோ. பட் என்ன லவ் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோவா லவ் இல்லை. லவ் இருக்கானா ரொம்ப அதிகமாக இல்லை. எப்படி சார் ஜிகர்தாண்டா மாதிரி இருக்குமே சொல்ல வராங்க? ஜிகர்தாண்டா மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா பார்ட் 2 ஜிகர்தாண்டா அப்படின்னா சூர்யா படம் ப்ரோ. ஃபேன்ஸுக்கு நல்ல ட்ரீட். படத்தை என்ன சொல்ல வராங்க? நல்ல ஒரு கருத்து இருக்குது. நிறைய ரேஸ் இருக்குது படத்தில். போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் எல்லோரும். படத்தில் பாட்டு ஒர்க் அவுட் ஆகுதா? செம்மையாக ஒர்க் அவுட் இருக்குது. கனிமா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. எல்லோரும் செலிப்ரேட் பண்ணுங்கள். நல்லா டான்ஸ் ஆடுங்க. போய் 10க்கு எவ்வளோ தரலாம் ஸ்டார்? செம்மையாக இருக்குது ப்ரோ. ஸ்டார்லாம் கேட்காதீங்க. சூர்யா படம் நல்லா ஜாலியாக பாருங்கள் ப்ரோ. ஜிகர்தாண்டா மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜிகர்தாண்டா இல்லை, இது வேற. எனக்கு வேற ஒரு சூர்யாவை பார்த்த மாதிரி இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எப்படி ஃபுல்லாக ரவுடி சொன்னாலும் லவ் ஆகுது. லவ் அதை தாண்டி படத்தில் செகண்ட் ஹாஃபில் வேற ஒரு கதை ஒன்று ஓடும். அது ஸ்பாய்லரு. நல்லாயிருக்கும் படம். எதிர்பார்க்குற மாதிரி இருக்குங்களா? இல்லை எதிர்பார்க்கறது எனக்கு சாட்டிஸ்ஃபைடு. மற்றவங்க எப்படின்னு தெரியல. பட் ஓகே, பார்க்கலாம். மெயினாக என்ன சொல்ல வராங்க? நம்மளுக்குன்னு ஒரு தம்மம் ஒன்று இருக்கும். ஒரு நம்மளுக்குன்னு ஒரு லைஃப்பில் ஒரு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். அதுக்காக பாட்டு தான் நான் அதில் ஹைலைட்டே. ஆர்த்தி சந்தன கட்ட அந்த பாட்டு செம்மையாக இருந்தது. டான்ஸ்லாம் செம்மையாக இருந்தது. எல்லாருமே பார்க்கலாம். ஜாலியாக இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணோம். படத்தில் ஸ்டோரி இருக்குங்களா? அப்படி சும்மா ஸ்டோரி டான்ஸில் ஸ்டெப்பு எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி செம்மையாக பக்காவாக இருக்குது. சூர்யாவுக்கு மறுபடியும் கம்பேக் படம் செம்மையாக இருக்குது அவங்க ஜோடி. பாட்டெல்லாம் பாட்டு தான் அந்த ஒன்று தான். ஆர்த்தி சந்தன கட்ட அதுதான் செம்ம ஹைலைட்டே. ஒரு 10க்கு எவ்வளோ தரலாம்? எவ்வளோ தரலாமா? 10க்கு 9 தரலாண்ணா. 9 தரலாம். மெசேஜ் சொல்ல வராங்க. சொல்லியா? மெசேஜா எதுவும் நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் வந்து பார்க்கலாம். படத்தை பற்றி சாங் ஒர்க் அவுட் ஆகுதா? சாங் எல்லாம் நல்லா இருக்கும். மெயினாக என்ன சொல்ல வராங்க? இது எல்லாமே ஃபேன்ஸிங் தானா? படம் நல்லா இருக்குண்ணா, பாருங்களா. ஏன்னா இப்போ சூர்யா ஃபேன்ஸ் மட்டும் தான் படம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு போகிறாங்க. இல்லை எல்லாரும் செட் ஆகும். படத்தை கருத்து சொல்ல வராங்க. கரெக்டா? இது எல்லாம் சிரி வைப்பாங்க. கிடைச்சா நல்லா இருக்கும். அது காமெடி ஷோ காமெடிலாம் இல்லை ப்ரோ. அது என்ன எமோஷனலாக இருக்கும் ஃபைனலில். வச்சிருப்பாங்க ப்ரோ. அந்த அடிமைப்படுத்துறது வந்து சூர்யா வந்து காப்பாற்றுவார் ப்ரோ. அவ்வளோதான். படத்தில் மெயினாக கருத்து தான் சொல்ல வராங்களா? அதான் இந்த டிக்டேட்டர்ஷிப்பு அந்த மாதிரி இருப்பாங்க. இப்போ வந்து இப்போ எப்படின்னா கிங் ரூல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இல்லை. ஆனால் படத்தில் வந்து அந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து இவர் வந்து காப்பாற்றுறாரு. அவ்வளோதான். படத்தை இப்போ ஏற்கனவே இப்போ பேட்டன்லாம் அப்போல்லாம் இல்லை ப்ரோ. எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஏன்னா பார்க்கும்போது தெரியும் இந்த படத்தை வச்சு இன்ஸ்பிரேட் வச்சு எடுத்த மாதிரிலாம் இருக்கும். புரியல. அதாவது படத்தில் கார்த்திக் சுப்ராஜ்னா அந்த படத்தை என்ன எடுத்த மாதிரி இந்த பவுடர் கூட பியூர் கார்த்திக் சுப்ராஜ் மூவி தான் ப்ரோ. ஸ்டோரி வந்து இனிஷியலாக காட்டியிருக்க மாட்டாங்க. ஃபைனலாக வந்து காட்டியிருப்பாங்க. அவ்வளோதான் ப்ரோ.
பாட்டு ஒர்க் அவுட் ஆகுதுல்ல? எல்லா பாட்டு ஹிட்டு தான் ப்ரோ, எல்லாமே நல்லா இருக்கும். பிஜிஎம் எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஓகே தேங்க் யூ. ஒரு 10 எவ்வளோ தரலாம் சார்? புரியல 10 எவ்வளோ தரலாம்? ப்ரோ நான் சூர்யா ஃபேன், 10 தான் ப்ரோ தரும். அப்படிங்களா? 10 தான் ப்ரோ தரும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூர்யாவை வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ரொம்ப மாசாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஓகே பாட்டு ஒர்க் அவுட் ஆகுது. வேற லெவல் பாட்டு. இப்போ எப்படி நம்ம அதை ஃபுல்லாக ரவுடிசம் மாதிரி காமிச்சிட்டாங்க. எல்லாம் ரவுடிஸ் தான் இல்லை லவ் ஸ்டோரிங்களா? எல்லாமே இருக்குது இதில், நிறைய இருக்குது, பாட்டாக நிறைய இருக்குது, எல்லாமே இருக்குது. யா ஒரு பாட்டு தான் ஃபேமிலி என்டர்டெய்னிங். ஒரு பாட்டு தான் நல்லா இருக்கா? இல்லை எல்லா பாட்டும் சூப்பராக இருக்குது. சந்தோஷ் நாராயண் போட்டிருக்காங்க, செம்மையாக இருந்துச்சு. தீர்த்தாண்டா அது காப்பி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த மாதிரி கிடையாது, ஜிகிர்தாந்தோட நல்லா தான் இருக்குது படம், பார்க்கலாம் ஒரு தடவை. பாட்டு தான் ஒர்க் அவுட் ஆகுது சார்? இல்லை எல்லாமே பக்கா தான். ஓகே, இன்னும் ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது அந்த மாதிரி சொல்கிறதுல இது ஓகே தான். அடுத்த லேக் எது இருக்குல்ல? கடைசியாக கிளைமேக்ஸ் கொஞ்சம் லேகாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் சென்டிமெண்ட்ஸ் அது ஜென்ரல் ஆடியன்ஸ்க்காக அந்த மாதிரி, மற்றபடி வேறு ஒன்று. ஒரு 10 எவ்வளோ தரலாம்? ஸ்டார் ரேட்டிங் 10 எவ்வளோ தரலாம்? 7 தரலாம். 7 தரலாம். கடைசியில் வராங்க. ஸ்மைல் தான் ப்ரோ. சிரிப்பு இருந்தால் நம்ம எந்த இதனா வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம். சிரிச்சிட்டே இருக்கணும், லைஃப் லாங் சிரிக்கணும். அதான் படம் கான்செப்ட் ஃபுல்லாக நல்லா இருக்குது. ஃபேமிலியாக பார்க்கலாம் வந்து. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருக்குது, ஆக்டிங்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு படம். படம் மேலே எப்படி ஆக்ஷனா இல்லை எப்படி எல்லாம் மிக்சிங்கா? எல்லாம் மிக்சிங்காக தான் வச்சுருக்கோம், எல்லாம் மிக்சிங். ஆக்ஷனும் இருக்கும், பாட்டு இருக்கும். கடைசியில் வந்து சிரிப்பு தான் வந்து பெரிய ஆயுதம்னு சொல்லிட்டு அந்த கான்செப்ட்டில் படம் கொண்டு வருவாங்க. கடைசியில் கிளைமேக்ஸ் நல்லா முடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு படம். ஒர்க் அவுட் ஆகுது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு 10 எவ்வளோ தரலாம்? நான் சூர்யா ஃபேன் தான், எனக்கு கேட்க வேணாம், நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, மஸ்ட்டு தேட்டர் வாட்ச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் ரொம்ப வேறு லெவலில் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நிறைய சென்டிமெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் லென்த் இருந்துச்சு, பட் ஆனால் கதையோட கனெக்ட் ஆகிறதுக்கு தேவைதான் அது. ரொம்ப இத்தனை வருஷம் ஆக்சுவலி வெயிட் பண்ணி சூர்யாவுக்கு ஒரு பிரேக் த்ரூ கண்டிப்பாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ரொம்ப நாளாக. ஸோ திஸ் இஸ் த ஒன், அந்த தான் இந்த ஒன்லைனில் சொல்லலாம் படம் அதுதான். ரெட்ரோ வேறு லெவலில் இருக்குது. மோஸ்ட் பிஜிஎம் கரெக்டாக இருக்குங்களா? சந்தோஷ் நாராயண் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு பிஜிஎம்லாம். அவர் ஆக்சுவலி படம் நல்லா இருக்கிறதுக்கு மேஜர் ரீசன் வந்து ஒரு சின்ன சின்ன பிஜிஎம்ஸுமே வந்து ரொம்ப மெனக்கெட்டு பண்ணியிருக்காங்க அவங்க. ஸோ அதனால் சந்தோஷ் நாராயணனும் சரி, இப்போ கார்த்திக் சுப்பராஜ் படம் அவரோட பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி மொத்தமாக எடுத்து வந்திருக்கு. இப்போ ஃபேன்ஸ்க்குன்னு இல்லாமல் கார்த்திக் சுப்பராஜ் படம் சூர்யா அதை பயங்கரமாக எலிவேட் பண்ணியிருக்காரு. மியூசிக் அதை இன்னும் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. ஏன்னா படம் 2.5 மணி நேரம் கொடுத்துருக்காங்க. ஸோ லேக் ஆகும், ஃபீல் ஆகும். அதான் நான் சொன்ன மாதிரி செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸ் இருந்துச்சு கொஞ்சம் ஓகேங்களா. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் போனதே தெரியல, ரொம்ப பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த இப்படியோ ஃபேமிலி இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் முடிக்கும்போது வேறு லெவலில் முடிச்சிட்டாங்க. அந்த நடுவில் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி அந்த என்தூசியாசம் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு 10 எவ்வளோ தரலாம்? நியாயமாக நீங்கள் இந்த கேட்கக்கூடாது, கேட்டீங்கன்னா சூர்யா கண்டிப்பாக 9 கொடுக்கலாம். தேங்க்யூ. என்ன சொல்கிறாங்க? கருத்து சொல்ல வராங்களா? தங்க மீனுன்னு சொல்லிட்டு ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க, அது பயங்கரமாக இருந்துச்சு. சாங் ஒர்க் அவுட் நல்லா இருந்துச்சு. இப்போ கங்குவாக்கு அப்புறம் இது கம்பேர் இதான் மாசாக இருந்துச்சு, அது நல்லா. ஒரு 10 எவ்வளோ தரலாம்? 8 ரேட்டிங்